Hi Pasangala, welcome to Pala NEET Academy. நம்ம electric potential and capacitance discuss பண்ணிட்டு இருந்தது. அதில் கெப்பாசிட்டரோட பேசிக் ஐடியா parallel plate capacitor வரைக்கும் உள்ள கேசஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கு. ஸோ நம்ம கடைசி பார்த்த விஷயம் ஃபுல்லாக டைஎலக்ட்ரிக் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது இன் பிட்வீன் பிளேட்ஸில் டைஎலக்ட்ரிக் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது கெப்பாசிட்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அங்கே என்ன நடந்திருக்கு அதான் நமக்கு தெளிவாக பார்க்க வேண்டிய விஷயம். ஸோ அதுக்கு முன்னாடி டைஎலக்ட்ரிக் எலக்ட்ரிக் ஃபீல்ட் பிளேஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அது தெரிஞ்சால் ஆ ஒரு கான்செப்ட் இன்னும் கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ அதுக்காக த டாபிக் இஸ் டைஎலக்ட்ரிக் அண்ட் போலரைசேஷன். அப்போது டைஎலக்ட்ரிக் கேட்கும்போது உங்களோட மைண்டில் எல்லோரோட மைண்டில் உள்ளது என்னதான் டைஎலக்ட்ரிக் மெட்டீரியல்னா என்னது இன்சுலேட்டிங் மெட்டீரியல்ஸ்னால நம்ம நார்மலி டைஎலக்ட்ரிக் மெட்டீரியல் சொல்லுவாங்க. ஆனாலும் இப்போது மெட்டல்ஸ்லேயே நம்ம டைஎலக்ட்ரிக் மெட்டல்ஸ் ஆர் ஆல்சோ டைஎலக்ட்ரிக் மெட்டீரியல்ஸ் பட் தே ஹேவிங் டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் இன்ஃபினிட்டி എന്ന് கூட சொல்லலாம். ஸோ எதாக இருந்தாலும் மெயின்லி இன்சுலேட்டர்ஸ் ആണ് ഇത് டைஎலக்ட்ரிக் மெட்டீரியல்ஸ். ஸோ டைஎலக்ட்ரிக் மெட்டீரியல்ஸ் கேட்கும்போது இன்னொரு விஷயம் உங்களோட மைண்டில் வருது என்னென்னா போலார் அண்ட் நான் போலார் மாலிகூல்ஸ் ആണ്. அதாவது போலார் மாலிகூல்ஸ்னா என்னது அவங்களுக்கு ஒரு பெர்மனன்ட் டைபோல் மொமெண்ட் உண்டு. ஆனால் நான் போலார் மாலிகூல்ஸ்னை பொறுத்து அவங்களுக்கு ஒரு பெர்மனன்ட் டைபோல் மொமெண்ட் கிடையாது. இப்போ போலார் மாலிகூல்னா என்னது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் അല്ലേ വാട്ടർ എന്നതാണ് ഒരു പോളാർ മോളിക്യൂളാണ്. അതേ മാതിരി HCl ഈസ് എ പോളാർ മോളിക്യൂൾ. അപ്പോൾ ഇപ്പഴിപ്പെട്ട മോളിക്യൂൾസിന് എല്ലാവർക്കും മോളിക്കുലാർ ലെവൽ എന്നതുണ്ട് ഒരു പെർമനന്റ് ഡൈപോൾ മൊമെന്റ് ഉണ്ട്. ஆனால் இப்போ H2 மாதிரி இல்லைனா CO2 அதே மாதிரி BF2 இதே மாதிரி உள்ள മോളിക്യൂൾസിന് எதுவும் என்னது கிடையாது பெர்மனன்ட் டைபோல் மொமெண்ட் மோலிகுலர் லெவலில் கிடையாது. ஸோ ഈ മോളിക്യൂൾസ് ஆனது நான் போலார் മോളിക്യൂൾஸ். தீஸ் ஆர் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் போலார் മോളിക്യൂൾஸ். அப்போ நம்ம இங்கே ஆல்ரெடி நீங்கள் பாருங்க இதில் டைபோல் மொமெண்டே கிடையாது. ஸோ இங்கே இதுக்கு டைபோல் மொமெண்ட் உண்டு. ஸோ நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணுறது விஷயம் எதாக இருந்தாலும் என்னதாയിരിക്കും நம்ம போலார் മോളിക്യൂൾ സംബന്ധപ്പെട്ട விஷயம் அதாவது போலார் டைஎலக்ட்ரிக் மீடியம். അപ്പോൾ ഞാൻ சொன்ன விஷயம் இതാണ് മോളിക്കുലാർ ലെവലിൽ நம்ம മോളിക്യൂൾ அதாவது போலார் മോളിക്യൂളിல் அனலைஸ் பண்ணால் அவங்களுக்கு ஈச் മോളിക്യൂൾ ஹேவிங் பெர்மனன்ட் டைபோல் மொமெண்ட். ஆனால் நம்ம அவங்களோட ஒரு சாம்பிள் கன்சிடர் பண்ணால் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே ஒரு சாம்பிள் கன்சிடர் பண்ண போகிறேன். அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை பாருங்க இங்கே ஒரு പോളാർ ഡൈഇലക്ട്രിക് മീഡിയത്തോടെ സാമ്പിളാണ്. ഇതെന്നതാണ് പോളാർ ഡൈഇലക്ട്രിക് മീഡിയത്തിന്റെ സാമ്പിളാണ്. ഡൈഇലക്ട്രിക് സാമ്പിൾ. அப்போ ഞാനിത് கன்சிடர் பண்ணும்போது ഞാൻ ഓൾറെഡി சொல்லியிருக்கு போலார் മോളിക്യൂൾனா என்னது ஒவ்வொரு മോളിക്യൂൾക്കും பெர்மனன்ட் டைபோல் மொமெண்ட் ഉണ്ട്. பட் நம்ம ஒரு சாம்பிளாக கன்சிடர் பண்ணும்போது ഈ മോളിക്യൂൾസ് എല്ലാം റാൻഡംലി ഓറിയന്റഡ് ആണ്. அதாவது இப்போ ஒவ்வொரு டைபோல்ஸ் கன்சிடர் பண்ணால் இதான ஒரு മോളിക്യൂളാർ டைபோல் ஃபர்ஸ்ட் മോളിക്യൂളാർ டைபோல். இன்னொன்று கன்சிடர் பண்ணால் இப்படி தான் இருக்கு. இன்னொன்று கன்சிடர் பண்ணும்போது இதே மாதிரி இருக்கு. இன்னொன்று இதே மாதிரி இருக்கு. இன்னொன்று இதே மாதிரி இருக்கு. அதாவது they having different orientation. அதாவது இவங்க எல்லோரும் മോളിക്യൂളാർ டைபோல்ஸ் ആണ്. -q + q 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 -q + q. பட் ப்ராப்ளம் என்னது they are randomly oriented. அப்போ randomly oriented ஆயிருந்தால் മോളിക്കുലാർ ലെവൽസിൽ இவங்களுக்கு டைபோல் மொமெண்ட் இருந்தா கூட நம்ம ஒரு சாம்பிள் கன்சிடர் பண்ணும்போது நெட் டைபோல் மொமெண்ட் ஆஃப் தி சாம்பிள் இஸ் 0. அப்போ நெட் டைபோல் മൊമെന്റ് ഈസ് 0. അപ്പോൾ നെറ്റ് ഡൈപോൾ മൊമെന്റ് എന്നതായിരിക്കും 0 ആയിരിക്കും. யாருக்குள்ளது போலார் டைஎலக்ட்ரிக் சாம்பிள் கன்சிடர் பண்ணும்போது. அதனால മോളിക്കുലർ லெவலில் கண்டிப்பாக உண்டு. பட் அது சாம்பிள் ஒரு ஃபுல் மெட்டீரியல் கன்சிடர் பண்ணும்போது they are randomly oriented, therefore the net dipole moment is 0. clear. இனி பாருங்க நம்ம ഈ ഒരു ഡൈഇലക്ട്രിക് സാമ്പിളെ ഇലക്ട്രിക് ഫീൽഡ് പ്ലേസ് பண்ணும்போது என்ன ஆகும்? ஃபார் எக்ஸாம்பிள் ഞാൻ இங்கே அதுக்காக இலக்ட்ரிக் ஃபீல்டு கன்சிடர் பண்ணி திஸ் இஸ் த இலக்ட்ரிக் ஃபீல்ட். இங்கே இலக்ட்ரிக் ஃபீல்டு உண்டு. இலக்ட்ரிக் ஃபீல்ட் ഈ സെയിം സാമ്പിൾ இங்கே പ്ലേസ് பண்ணலாம். அதாவது ഈ സെയിം സാമ്പിൾ பாருங்க the സെയിം സാമ്പിൾ இங்கே ഉണ്ട്. திஸ் இஸ் த ഞാൻ ഇപ്പോൾ കാണിച്ച സെയിം സാമ്പിളാണ്. ക്ലിയർ. ആ സെയിം സാമ്പിൾ ഞാൻ ഇங்கே കൺസിഡർ பண்ணியிருக்கேன். ക്ലിയർ. അപ്പോൾ നിങ്ങൾ பாருங்க இங்கே ஆல்ரெடி randomly oriented ആയിരുന്ന ഈ മോളിക്യൂൾസ് എല്ലാം അലൈൻ ഇൻ ദി സെയിം ഡിറക്ഷൻ ഓഫ് ഇലക്ട്രിക് ഫീൽഡ്. ഇലക്ട്രിക് ഫീൽഡ് സെയിം ഡിറക്ഷൻ അലൈൻ பண்ணுவாங்க. കാരണം എന്നതാണ് நம்ம അതും ഡിസ്കസ് பண்ணியிருக்கேன். ഒരു ഡൈപോളെ ഇലക്ട്രിക് ഫീൽഡിൽ പ്ലേസ് பண்ணும்போது அவங்களோட ടെൻഡൻസി എന്നതാണ് സ്റ്റേബിൾ ഇക്വിലിബ്രിയത്തിലേക്ക് പോകണം. അപ്പോൾ സ്റ്റേബിൾ ഇക്വിലിബ്രിയം എന്നത് തീറ്റ ഇസ് ഈക്വൽ ടു 0 ആകുമ്പോഴാണ് നമ്മൾ பார்த்த விஷயம் പൊട്ടൻഷ്യൽ എനർജി മിനിമം ആവും. പൊട്ടൻഷ്യൽ എനർജി മിനിമം ആകുമ്പോൾ -pe എന്ന് கிடைக்கும். ആണ് എല്ലാ മെറ്റീരിയൽസുടെയും ഇന്റൻഷൻ എന്നതാണ് അറ്റൈൻ സ്റ്റെബിലിറ്റി. അപ്പോൾ ഈ മോളിക്കുലാർ ഡൈപോൾസ് ആയിരുന്നാലും
நம்ம அது எலக்ட்ரிக் ஃபீல்டில் பிளேஸ் பண்ணும்போது அதுக்கு ஸ்டெபிலிட்டி கிடைக்கணும்னா they align like they oriented in the same direction of electric field. So அதுக்காக இதுக்குள்ளே உள்ள எல்லா molecular dipoles-உம் இதே மாதிரி அரேஞ்ச் ചെയ്യും. the first dipole, second molecule, third molecule and the fourth molecule എല്ലാവരും ഇവിടെ கொஞ்சம் molecules மட்டும் தான் വരஞ்சிருக்கு. but இதுக்குள்ள உள்ள எல்லா molecules like most of the molecules aligned parallel to the electric field. electric field parallel ആയി ഇവങ്ങളെല്ലാം align ചെയ്യും. clear? പക്ക? ready? when a dielectric sample is placed in an electric field, most of the molecular dipoles are aligned in the same direction of electric field. അത് കാരണം already അത് potential സംബന്ധപ്പെട്ട ഐഡിയ ആണ്. അപ്പോൾ അത് தெரியாதவங்க முதலே when a dipole is placed in an electric field potential energy எவ்வளவு வரும், அதோட காரணம் என்னது, இதெல்லாம் நம்ம வீடியோவில் முன்னாடி டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிருக்கு. ஸோ அந்த வீடியோ பாருங்க, அப்போ உங்களுக்கு இன்னும் ஐடியா கிடைக்கும். அப்போ ஏதா இருந்தாலும் டைபோல்ஸ் எல்லாம் இதே மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கு. அதாவது ഞാൻ இங்கே this is our minus q plus q minus q plus q minus q plus q minus q plus q clear minus q plus q minus q plus q the എല്ലാം ഡൈപോൾസ് എല്ലാവരും aligned in the same direction of electric field. എല്ലാവരും aligned in the same direction of electric field. clear? பாருங்க எல்லாரும் dipole moment is from minus charge. this is the dipole moment p from minus charge to plus charge. clear? அப்போ அது உங்களுக்கு clear ആണ്. இன்னொரு விஷயம் பாருங்க, நம்ம இதே மாதிரி சொன்னாலும் நீங்க ஒரே ஒரு விஷயம் இங்க பாருங்க. அதாவது ഞാൻ இங்கே ഒരു സാമ്പിൾ കൺസിഡർ பண்ண, അപ്പോൾ ഇൻസൈഡ് ഒരു വോളിയം കൺസിഡർ பண்ணாൽ, ഞാൻ ഇൻസൈഡ് ഒരു വോളിയം കൺസിഡർ பண்ணால், അപ്പോൾ ഫോർ എക്സാമ്പിൾ ഞാൻ இங்கே ஒரு വോളിയം കൺസിഡർ பண்ணலாம். அதாவது பாருங்க, ഞാൻ இங்கே ஒரு വോളിയം കൺസിഡർ பண்ணியிருக்கேன், உங்களுக்கு பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ക്ലിയർ? ഇതാ ഈ ഒരു என்னது ഗ്രീൻ ஒரு വോളിയം ഞാൻ இதுக்குள்ள கன்சிடர் பண்ணியிருக்கேன். ആ ഗ്രീൻ വോളിയத்துக்குள்ள பாருங்க, ഗ്രീൻ വോളിയத்துக்குள்ள நீங்க பார்த்தால் இதுக்குள்ளே இங்கே ஒரு பிளஸ் சார்ஜ் உண்டு, இங்கே ஒரு மைனஸ் சார்ஜ் உண்டு, இங்கே பிளஸ் உண்டு மைனஸ் உண்டு, 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 பிளஸ் உண்டு மைனஸ் உண்டு. ഞാൻ ഇங்கே വരയുമ്പോൾ ഇங்கே എല്ലാം ഗ്യാപ്പ് இருக்கு. பட் உங்களுக்கு தெரியும் ഈ സാമ്പിൾ ഇപ്പോൾ വാട്ടർ இருந்தால் ഈ മോളിക്യൂൾസ് എല്ലാം ടൈറ്റ്ലി പാക്ഡ് ആണ്. അതായത് ഈ മോളിക്യൂൾസ് എല്ലാം என்னது ஒட்டி ചേർന്നതായി இருக்கு. അപ്പോൾ என்ன ஆகும், ഈ പ്ലസ് ചാർജും ഈ മൈനസ് ചാർജും നള്ളിഫൈ ആവും. அதாவது அவங்க கேன்சல் ஈச் அதர். அதாவது ഞാൻ இங்கே வரைஞ்ச ഈ വോളിയத்துக்குள்ளே, ഈ ഒരു ഇൻസൈഡ് വോളിയத்துக்குள்ளே നെറ്റ് ചാർജ് ഈസ് 0 ആകും. ഞാൻ சொல்றது புரியுதா? നെറ്റ് ചാർജ് ഈസ് 0 is equal to 0. കാരണം എന്താണ്, என்னது പ്ലസ് ആൻഡ് മൈനസ് ചാർജ് നെയ്ബറിംഗ് ഇൻ ദ ഡൈപോൾ. അപ്പോൾ ഡൈപോൾസിന്റെ നെയ്ബേഴ്സിലുള്ള ഈ പ്ലസ് മൈനസ് ചാർജസ് ക്യാൻസൽ ഈച്ച് അതർ. therefore നെറ്റ് ചാർജ് വിത്തിൻ ദിസ് വോളിയം ഈസ് 0. അപ്പോൾ ഈ ഒരു പോർഷനിലുള്ള കംപ്ലീറ്റ് ചാർജും 0 ആകും. അതിനാൽ നിങ്ങൾ പാരുங்க, ഈ ഒരു എൻഡിൽ பார்த்தால் இங்கே ഈ ഒരു മൈനസ് மட்டும் ക്യാൻസൽ ആകാതെ ഈ ഒരു മൈനസ് പാരുங்க, ഈ മൈനസ് ചാർജ് இந்த എൻഡിലുള്ള മൈനസ് ചാർജ് എതുவும் ക്യാൻസൽ ആകാതെ. ക്ലിയർ? அதே மாதிரி பாருங்க, இந்த எண்டிலுள்ள பிளஸ் சார்ஜை கேன்சல் பண்றதுக்கும் இங்கே யாருமே இல்லை. ക്ലിയർ? அதாவது நெட் சார்ஜ் becomes 0. அப்ப அதுக்கப்புறம் உள்ள சிச்சுவேஷன் வரைஞ்சால், ഞാൻ இங்கே ആ സെയിം സാമ്പിൾ இங்கே വരஞ்சால் this is the sample. ആ സാമ്പിൾ ഇங்கே ഉണ്ട്. സോ அதுக்கு ഇപ്പോൾ யாரெல்லாம் ഉണ്ട്, ബൾക്കിലുള്ള അതോടെ ഇൻസൈഡ് വോളിയത്തിലുള്ള എല്ലാ ചാർജസും നെറ്റ് ചാർജ് 0 ആയി. ഇനി இந்த பக்கമുള്ള നെഗറ്റീവ് ചാർജസ് ഇங்கே ഉണ്ട്. these are the negative charges. ക്ലിയർ? അതേ മാതിരി ഇங்கே ആരുണ്ട്, പോസിറ്റീവ് ചാർജസ് ഉണ്ട്. these are the positive charges. അതും നിങ്ങൾ പാരുங்க, ഇങ്ങനെയുള്ള ഈ ഒരു പോസിറ്റീവ് ചാർജസ്. അപ്പോൾ ഇങ്ങനെയുള്ള നെറ്റ് ചാർജ് എന്നതായി 0 ആയി. ഓൾറെഡി ഞാൻ ഇங்கே അപ്ലൈ ചെയ്ത ഒരു ഇലക്ട്രിക് ഫീൽഡ് E0 ഉണ്ട്. நீங்க ഈ ഡൈലക്ട്രിക് സാമ്പിൾക്കുള്ള பாருங்க, இந்த பக்கம் பாசிட்டிவ் சார்ஜஸ், இந்த பக்கம் நெகட்டிவ் சார்ஜஸ். அதாவது இந்த ഡൈലക്ട്രിക് மீடியத்துக்குள்ளே இன்னொரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் டெவலப் ஆகுது. பாருங்க, இங்கே பாசிட்டிவ், இங்கே நெகட்டிவ். and another electric field is set up within the dielectric material from here to here. ദാ ഇங்கே ഒരു ഇലക്ട്രിക് ഫീൽഡ് സെറ്റപ്പ് ആകുது. ഞാൻ ആ ഇലക്ട്രിക് ഫീൽഡ് E ഡാഷ് എന്ന് കൂപ്പിട്ടിരിക്കും. ക്ലിയർ? அப்படி E ഡാഷ് എന്ന് കൂപ്പിട്ടാൽ ഈ ഒരു സിറ്റുവേഷനെ നമ്മൾ சொல்றதே பேர் என்னது, ഡൈലക്ട്രിക് പോളറൈസേഷൻ. அப்ப ഡൈലക്ട്രിക് പോളറൈസേഷൻ ആയത് நம்ம ஒரு ഡൈലക്ട്രിക് സാമ്പിളെ ഇലക്ട്രിക് ഫീൽഡിൽ പ്ലേസ് பண்ணும்போது இதே மாதிரி ഇൻസൈഡ് ചാർജസ്, ഇங்கே പോളറൈസ്ഡ് ചാർജസ് ഉണ്ട്, ഇங்கே പോളറൈസ്ഡ് ചാർജസ് ഉണ്ട്. due to this polarized charges an electric field is developed within the dielectric sample. This electric field is opposite to applied field. This electric field is
opposite to applied field, therefore net field decreases. അപ്പോൾ എന്നാകും നമ്മൾ ഇങ്ങനെ നെറ്റ് ഫീൽഡ് കണ്ടുപിടിച്ചാൽ this net field is equal to E0 minus E dash தான் வருவாங்க. நான் சொல்றது புரியுதா? അപ്പോൾ this situation is called dielectric polarization. അപ്പോൾ dielectric polarization is very simple. When a dielectric sample is placed in an electric field, in an external electric field, another due to the polarized charges, an electric field is set up or developed within the dielectric material which is opposite to applied field. Hence net field reduces, net field decreases. This is called dielectric polarization. So dielectric polarization ഒരു term കേൾക്കുമ്പോഴേ ഉങ്ങൾ മൈൻഡിൽ ഒരേ ഒരു വിഷയം மட்டும் தெரிஞ்சா പോതും. due to dielectric polarization, due to dielectric polarization, due to dielectric polarization എന്നതാകും net electric field. That is a very important point. Net electric field decreases. Net electric field decreases. Clear? Decreases. Ready? That is E net കണ്ടുപിടിച്ചാൽ E net is equal to E0. E0 is the applied field minus E dash എന്ന് சொல்ல முடியும். This is E dash. Clear? This is the outcome of the dielectric polarization. I think the point is clear. ഇനി നിങ്ങൾ பாருங்க, ഞാൻ ഒരേ ഒരു விஷயம் கூட சொல்லி இது முடிக்கலாம். அதாவது நம்ம ഈ ഇലക്ട്രിക് ഫീൽഡിൽ പ്ലേസ് பண்ணும்போது ഈ ഡൈലക്ട്രിക് സാമ്പിൾക്കുள்ளே ഉള്ള മോളിക്കുലർ ഡൈപോൾസ് അലൈൻ ഇൻ ദി സെയിം ഡിറക്ഷൻ ഓഫ് ഇലക്ട്രിക് ഫീൽഡ്. அதாவது இங்கே எல்லாம் டைபோல் மொமெண்ட்ஸ் பார்க்க முடியும். ஸோ இங்கே உள்ள நெட் டைபோல் மொமெண்ட் பெர் വോളിയം, നെറ്റ് ഡൈപോൾ മൊമെന്റ് പെർ വോളിയം. அதாவது ഞാൻ இங்கே ഒരു യൂണിറ്റ് വോളിയം കൺസിഡർ பண்ணால் அதுக்குள்ள எவ்வளோ டைபோல் மொமெண்ட் ഉണ്ട്. ആ നെറ്റ് ഡൈപോൾ മൊമെന്റ് പെർ വോളിയം ഈസ് കോൾഡ്, ദിസ് ഈസ് വെരി ഇമ്പോർട്ടൻറ്റ്, പോളറൈസേഷൻ വെക്ടർ. പോളറൈസേഷൻ വെക്ടർ ഞാൻ പെരിയ ലെവലിൽ ഇമ്പോർട്ടൻ്റ് അതുമല്ല, ബട്ട് NCERT ഉണ്ട് ഈ ഒരു പോയിന്റ്. അപ്പോൾ പോളറൈസേഷൻ വെക്ടർ ദാറ്റ് ഈസ് P വെക്ടർ എന്ന് കൂപ്പിടാം. P വെക്ടർ. ക്ലിയർ? അപ്പോൾ വാട്ട് ഈസ് പോളറൈസേഷൻ വെക്ടർ? Polarization vector is the എന്നതാണ് when an dielectric sample is placed in an electric field, then net dipole moment per unit volume is called polarization vector. നിങ്ങൾ യോസിച്ച് പാര്, ഈ പോളറൈസേഷൻ വെക്ടർ എപ്പോൾ അധികമാവും? നമ്മൾ അപ്ലൈ ചെയ്യുന്ന ഇലക്ട്രിക് ഫീൽഡ് അധികമായിരുന്നാൽ മോസ്റ്റ് ഓഫ് ദി ഡൈപോൾസും അലൈൻ ചെയ്യും. ഞാൻ അപ്ലൈ പண்றது ഇലക്ട്രിക് ഫീൽഡ് സ്ട്രോങ് ആയിരുந்துச்சுனா அதுக்குள்ளே உள்ள எல்லா മോളിക്കുലർ ഡൈപോൾസും ഇതേ മാതിരി അറേഞ്ച് பண்ணுவாங்க. So அதாவது எனக்கு ஒரு விஷயம் சொல்ல முடியும், this polarization vector is directly proportional to applied electric field. Therefore we can write this P is equal to, there is a constant chi E into E, where what is chi E? This chi E is called electrical susceptibility എന്ന് சொல்லுவாங்க. என்னതാണ്? electrical susceptibility. Clear? നിങ്ങൾ സ്പെല്ലിംഗ് கொஞ்சம் ചെക്ക് பண்ணிக்கோங்க. ഏതായിരുന്നാലും ദിസ് കോൺസ്റ്റന്റ് chi ഈസ് കോൾഡ് ഇലക്ട്രിക്കൽ സസെപ്റ്റബിലിറ്റി. അപ്പോൾ ഇലക്ട്രിക്കൽ സസെപ്റ്റബിലിറ്റി ആണത്. ഇലക്ട്രിക്കൽ സസെപ്റ്റബിലിറ്റി ആണ് എതുவும் இல்லடா. அதாவது நம்ம ஒரு டைஎலக்ட்ரிக் சாம்பிளை இலக்ட்ரிக் ஃபீல்டில் பிளேஸ் பண்ணும்போது, ஒரு டைஎலக்ட்ரிக் சாம்பிளை இலக்ட்ரிக் ஃபீல்டில் பிளேஸ் பண்ணும்போது அங்கே உள்ள என்னது டைபோல்ஸ், മോളിക്കുലർ ഡൈപോൾസ് ഇലക്ട്രിക് ഫീൽഡിന്റെ ഡയറക്ഷനിൽ അലൈൻ ചെയ്യുന്നതിനുള്ള അതുടെ എബിലിറ്റിയാണ്. ഇറ്റ് ഈസ് ദ എബിലിറ്റി ഓഫ് molecular dipoles when it is placed in an electric field. Electric field place பண்ணும்போது ഒരു മെറ്റീരിയൽക്കുள்ளே ഉള്ള molecular dipoles electric field directionil align ചെയ്യുന്നതിനുള്ള എബിലിറ്റി നമ്മൾ சொல்றது പേരാണ് என்னது ഞാൻ ഇങ്ങ എഴുതിയിരിക്കുക, that is electrical susceptibility. അപ്പോൾ electrical susceptibility is the ability of a material to align the dipoles in the direction of electric field when the material is placed in an electric field. So this is very clear, this is the electrical susceptibility. So equation நம்ம NCERT ൽ ഉണ്ട്. I think the point is clear. This is the dielectric polarization. So dielectric polarization ல கடைசி ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் ஞாபகம் வச்சா போதும். Due to dielectric polarization, polarized charges are developed at the two surfaces. Due to these polarized charges, an electric field is set up inside the dielectric material which is opposite to applied field. Hence the applied field decreases. This is the simply dielectric polarization. So ഈ dielectric polarization தெரிஞ்சால் மட்டும்தான் ഈ ഒരു dielectric മെറ്റീരിയലെ നമ്മ in between the plates of capacitor plate ഇടയിൽ introduce பண்ணும்போது அங்கே என்ன ஆகும் இதெல்லாம் தெரியறதுக்கு ഈ ഒരു point ரொம்ப important. I think the point is clear. Okay, thank you.